வேலு, தென்னரசு என்ன கொல்றதுக்கும் உங்க அப்பாவை கொல்றதுக்கும் பிளான் பண்ணதை நினைச்சு கண் கலங்குறியா? அதை நினைச்சு அவனால நம்மள எதுவும் செய்ய முடியாது. வேலு, கல்யாணம் முடிஞ்சதும் தென்னரசு பேசின வீடியோவை முதல்ல உங்க அப்பா கிட்ட காட்டு. உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அவனை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். தென்னரசு திருந்திட்டான், அவன் நல்லவன் அவங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம், உங்க அண்ணி தேனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. இனிமேலாவது தென்னரசு திருந்தி சந்தோஷமா தான் கூட வாழ போறான்னு உங்க அண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்புறத கூட நான் பெருசா நினைக்கல. ஆனா பெத்த அப்படியே கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குப்பா. தென்னரசு உங்க குடும்பத்துல பிறந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். இல்லன்னா நானே அவனை என்ன வேணாலும் பண்ணிரு. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்ற மாதிரி இனிமே நீங்க எல்லாரும் அவங்கிட்ட இருந்து தூர விலகி இருக்கிறது தான் உங்க எல்லாருக்கும் நல்ல பேரு. அவனை பத்தின உண்மையை நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தென்னரசு இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்படித்தானே வேலு? மாமா, தென்னரசு எங்க காலையில இருந்து அவனை பார்க்கவே இல்ல. நாங்களும் தான் பாக்கல மாமா. எங்கேயோ வேலையா வெளியில போயிருப்பான்னு தேனு சொல்றான். கொஞ்ச நேரத்துல வந்துருவா மாமா. முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சாச்சு. ம். இந்த நேரத்துல ஏன் வெளியே போனா? மாமா, அதோ வேலுவே வந்துட்டான். அவங்கிட்டயே தென்னரசி எப்போ வருவான்னு கேளுங்க. அப்பா சொல்லுங்கப்பா. தென்னரசு எங்க முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. தாலி கட்டும் போது தென்னரசு மண்டபத்துல இருக்கணும்ல. ஒரு நல்லது கெட்டது நடக்கும் போது கூட இருக்கிறவன் தாண்டா சொந்தக்காரன். அவனுக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? நான் தென்னரசுக்கு இப்பவே போன் பண்ணி வர சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம்